சென்னை மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் அரசு விரைவு போக்குவரத்து கழகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த கழகம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு கூடிய பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த கழகத்தில் தற்பொழுது 150 புதிய பேருந்துகளானது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரூபாய் 90.52 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த 150 பேருந்துகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கொடியசைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த புதிய பேருந்துகள் தற்காலத்துக்கு ஏற்றவாறு பயணிகளுடைய வசதிக்காக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பேருந்துகளில் பாதுகாப்பு வசதிகள் முன்னிற்கக்கூடிய பேருந்துகளை விட அதிகப்படுத்தியிருப்பதாகவும், குறிப்பாக பேருந்துகளில் தீ விபத்து ஏற்படுவது பெரும்பாலும் இன்ஜின் என சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்தால் பரவக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இன்ஜினில் தீப்பற்றக்கூடிய தன்மையை கண்டறியக்கூடிய அதிநவீன சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த கருவிகள் 200 டிகிரிக்கு அதிகமான வெப்பநிலை இன்ஜினில் இருந்தாலோ அல்லது தீப்பற்றுவதற்கான சாதகமான சூழல் இருந்தாலோ உடனடியாக தீ அணைப்பான் பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடர்களை அதன் மீது தெளித்து இன்ஜினில் தீ பரவாத வண்ணம் கட்டுப்படுத்தக்கூடிய வசதிகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், அதே போல பயணிகள் நெடுந்தூரம் பயணம் செல்லும் பொழுது அவர்களுக்கு பின் இருக்கையில் இருக்கக்கூடிய பின் சக்கர ஆக்சில் சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தில் தான் அந்த ஏர் சஸ்பென்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய பேருந்துகளையும் முன் ஆக்சில் சொல்லக்கூடிய முன் சக்கரங்களையும் அந்த ஏர் சஸ்பென்ஷன் என சொல்லக்கூடிய வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு உடல் வசதி இருக்காது எனவும் போக்குவரத்து துறை சார்பாக சொல்லப்படுகிறது. மேலும் வழக்கமாக போக்குவரத்து கழக விரைவு போக்குவரத்து கழகத்தில் இந்த விரைவு பேருந்துகளில் மேல் இருக்கை மட்டுமே படிக்க வசதி கொண்டதாக இருக்கும். இந்த முறை கூடுதலாக ஒரு 50 பேருந்துகளில் கீழ் பகுதிகளில் 5 படுக்கை வசதி கொண்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் மேல் ஏறுவதற்கு சிரமம் இருப்பதனால் அவர்களுடைய வசதிக்காக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் இந்த கீழ் 5 ஒவ்வொரு பேருந்துக்கும் 5 இருக்கைகள் படுக்கை வசதியுடன் கீழ்த்தளத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் வாகனத்திலிருந்து வெளியேறக்கூடிய காற்று மாசை கட்டுப்படுத்தக்கூடிய BS6 என்ற ரக பேருந்துகளாக 150 பேருந்துகள் இருக்கின்றன. மேலும் இந்த பேருந்துகளில் அதிநவீன பாதுகாப்பு வசதிகளுக்காக தீயணைப்பான், அதே போன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்களை மூடக்கூடிய வசதி, அதே போன்று பேருந்துகள் ரொம்ப தூரம் செல்லும் பொழுது பயணிகளுக்கு நடத்துனரும் ஓட்டுநரும் எதுவும் தகவல் பரிமாற விருப்பப்பட்டால் அதற்கான ஒலிபெருக்கி வசதி, பயணிகள் அவருடைய மொபைல் போனை சார்ஜ் செய்வதற்காக ஒவ்வொரு இருக்கைக்கும் தனிப்பட்ட வகையிலான சார்ஜிங் போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த சாக்கெட் வசதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பேருந்துகள் திடீரென பிரேக் அழுத்தும் பொழுது விபத்துகள் ஏற்பட தவிர்க்கும் வகையிலும், அதே நேரத்தில் பேருந்துடைய அந்த நிற்கும் தூரத்தை குறைக்கும் வகையிலும், அந்த பிரேக் அழுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய வாகன தேய்மானத்தை குறைக்கும் வகையிலும் சில பாதுகாப்பு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும், EMR என சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரிடார்டர் என சொல்லக்கூடிய புதிய வசதி இந்த அரசு பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த EMR வசதி, அதே போன்று இந்த முன் ஆக்சில் சொல்லக்கூடிய அந்த ஏர் சஸ்பென்ஷன் வசதி இந்திய அளவில் மாநில அரசு இயக்கக்கூடிய பேருந்துகளிலேயே முதல் முறையாக இந்த 150 பேருந்துகளில் கொண்டு வரப்பட்டிருப்பதா தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் தகவலானது சொல்லப்படுகிறது. மேலும் உடைமைகள் சுமைகளை கொண்டு செல்வதற்கு இருக்கும் இது முன்பு இந்த பேருந்துகளை விட கூடுதலான வசதிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.